எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ நான் பார்க்க போகிற வீடியோ மினி இன்வெர்ட்டர் ஓகேங்களா. ஒரு D882 NPN டிரான்சிஸ்டர், 3.7 வோல்ட் லித்தியம் அயன் பேட்டரி, அதுக்கப்புறம் ஒரு 100 ஓம்ஸ் ரெசிஸ்டர், அதுக்கப்புறம் ஒரு சின்ன பல்பு. இந்த பல்ப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்ப கம்மியாக எடுக்கிற 0.5 வாட்ஸ் அந்த ரேஞ்சுக்கும் கம்மியாக எடுக்கிற பல்ப் தான் யூஸ் பண்ணோம். நான் வந்து பார்த்திங்கன்னா LED பல்ப் யூஸ் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஒரு LED பல்ப் வந்து பார்த்திங்கன்னா ஏசியில் ஒர்க் ஆகாமல் செட்டப் பண்ணியிருக்கேன். 1 வாட் ரெசிஸ்டர் ஒரு பக்கம் செட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் ஜெனர் டயோடும் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு சின்ன பல்ப் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் எது அதிகமாக இருக்கோ அதுதான் செகண்டரியில் ஃபிக்ஸ் பண்ணணும். எப்படின்னா எது அதிக ஓம் காட்டுதோ இது பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா 0.06 0.07 0.007 அது காட்டுச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா செகண்டரி எடுத்துக்கிட்டேன். 0.2 அப்புறம் இன்னொரு 0.2 அது வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்டேன். இது 0.2 இன்செட் கொஞ்சம் லெக் விட்டுருக்கும், அது இன்செட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இன்செட் ஒரு 0.2 வரும், அது இன்செட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ஓகேங்களா. இந்த படத்துக்கு இது மாதிரி நீங்கள் செட்டப் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. நான் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, அது ஹை வோல்ட் வரும். இன்னும் பேட்டரி ஒன்றும் போடல, பேட்டரி வச்சுருக்கேன். இந்த பேட்டரிலேருந்து வர பவரை காட்டுறதுக்காக இங்கே ஒரு மல்டிமீட்டரும், அதுக்கப்புறம் இந்த ஹை வோல்ட்டை காட்டுறதுக்காக இங்கே ஒரு மல்டிமீட்டரும். இது வந்து பார்த்திங்கன்னா DC 20 வோல்ட்டில் வச்சுருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா AC ரேஞ்சு 750 அந்த ரேஞ்சில் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஹோல்டரில் பல்ப் மாட்டுறதுக்கு எங்கிட்ட சரியாக பல்ப் இல்லை, அதனால் சும்மா இந்த ஹோல்டர்லேயே இந்த மல்டிமீட்டரையும் அதுக்கப்புறம் ஒரு நார்மல் LED 5mm LED 1 வாட் ரெசிஸ்டர் போட்டு 1 வாட் ரெசிஸ்டர், அதுக்கப்புறம் அந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு ஜெனர் டயோடு அது போட்டு நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள் இந்த செட்டப் இங்கே இருக்குது. டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு D882 அந்த இது டிரான்ஸ்ஃபார்மரு. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த டிரான்சிஸ்டர் D882 NPN டிரான்சிஸ்டர், அங்கே ரெசிஸ்டர் அங்கே இருக்குது ஓகேங்களா. இப்போ நான் பாருங்கள் போட்ட உடனே நமக்கு அந்த வோல்டேஜ் காட்டும். ஓகே, ப்ளஸ்ஸு மைனஸும் பார்த்து போட்டுக்கோங்க. இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன சுவிட்ச் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளஸ் லைனில், இந்த ப்ளஸ் லைனில் ஒரு சுவிட்சு செட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. பாருங்கள் ஓகே போட்டாச்சு. இப்போ நான் சுவிட்சை ஆன் பண்ண போகிறேன் பாருங்கள். சுவிட்சை ஆன் பண்ண போகிறேன். ஒரு நிமிஷம், இது கனெக்ஷன் சரியாக போல் இருக்குது. சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு பேட்டரியை பிடிங்கிக்கோங்க. பிடிங்கிட்டு அப்புறம் செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. ஓகேங்க, லைட்டை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. எனக்கு கொஞ்சம் லூஸ் கனெக்ஷனாக இருந்தது, லைட்டை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே இப்போ பாருங்கள், நான் பேட்ரி போட்டேன். இப்போ ஆன் பண்ண போகிறேன். பாருங்கள் லைட் ஏறி தெரியுதுங்களா உங்களுக்கு. லைட்டாக தான், ரொம்ப பவராலாம் இல்லை, லைட்டாக தான் எரியுது. பாருங்கள் டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள் உங்களுக்கு. ஆஃப் பண்ணுறேன், ஆன் பண்ணுறேன், தெரியுதுங்களா. ஆஃப் பண்ணுறேன், ஆன் பண்ணுறேன், தெரியுதுங்களா. பார்த்தீங்க இது போட்ட உடனே பாருங்கள் பேட்டரியோட வோல்ட் வந்து 3.70 பேரலில் கனெக்ஷன் பண்ணியிருக்கேன். இதுவும் பேரலில் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா DC 750 வோல்ட்டில் சாரி, இது DC 20 வோல்ட்டு, இது AC 750 வோல்ட்டில் வச்சுருக்கேன். பாருங்கள் 365 300 அபோவ் 300 வருது. எப்படின்னு 220 நம்ம வீட்டில் ஒரு கரண்ட்டை விட அதிகமாக தான் வருது. ஆனால் அதில் ஆம்பியர் பெருசாக வராது, வோல்ட்டு மட்டும் தான் வரும். அதனால் வோல்ட்டு கம்மியாக வரதுனால நம்ம பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கிற அந்த நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் LED யூஸ் பண்ணியிருக்கேன். அடிக்கடிக்கு லூஸ் கனெக்ஷன் ஆயிடுது. ஓகே தெரியுதுங்களா, லைட்டு தெரியுதுங்களா, ஆஃப் ஆஃப் தெரியுதுங்களா, ஆனால் தெரியுதுங்களா, ஆஃப் தெரியுதுங்களா. ஓகே ஆஃப் பண்ணிட்டேன். பெருசாக அந்த வோல்ட்டு மட்டும் தான் வருது, ஆனால் பெருசாக அந்த ஆம்பியர் எதுவுமே இருக்கிறதுனால பெருசாக பவரை எரிய வைக்க முடியாது. நான் சும்மா வந்து ஒரு LED பல்பில் ஒரு 1 வாட் ரெசிஸ்டரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெனர் டயோட் போட்டு கனெக்ஷன் கொடுத்து எரிய வச்சுருக்கேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 0.5 அந்த குண்டு நார்மல் இந்த 0 வாட்ஸ் பல்ப்னு சொல்லுவாங்களா, 0.5 வாட்ஸ்
அந்த பல்ப் வச்சுன்னா கொஞ்சம் எரிய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? நன்றி, வணக்கம். லாஸ்ட்டாக டைம் போட்டு காட்டுறேன். இருக்குதுங்களா? ஓகே. ஒரு சின்ன மினி ப்ராஜெக்ட் பண்ணி பாருங்கள். வேற ஒன்றும் சிம்பிளாக இந்த படத்தில் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன செட்டப் மட்டும் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த மினி இன்வெர்ட்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.